போனால் அது வந்து வெளியே இருக்க எம்பிபிஎஸ் டாக்டர். மனசில் இருக்கிற நோய் இருக்குல்ல, முடியாது, நடக்காது, ஆகாது, பண்ணாது, வராது, செய்யாது, அந்த நோயை போக்குற டாக்டர் தான் எம்பிபிஎஸ் இருக்கு. எப்போ டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட பேர் வந்து விஜய சோழர். சொந்த ஊர் வந்து திருச்சி மாவட்டம் தான். பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் பெருகுமணின்னு சொல்லிட்டு. இந்த வாய்ப்புக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகும் சார் சொன்னாங்களே, நல்லா படி. நல்ல வேலை என்ன வேலை அது? ஆனால் தேடும், கடைசி வரைக்கும் தேடி தான் இருக்கும் வாழ்க்கையில. எங்கள் அப்பா சொல்லுவாரு எப்பவுமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு வாத்தியாரை போனான்னு என்ன இல்லை, உடல் உழைப்பு கம்மிப்பா, மூளைக்கு தான் வேலை அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு எப்படி ஆசை அப்படின்னா, எப்படியாவது காலேஜ் வாத்தியாரை போகணும். மாசம் ஆனால் ஒரு 1 lakh சம்பாதிக்கணும் வெறி தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு. வரலாற்று அழுக்கு போடக்கூடாது, ஒயிட் கலர் ஜாப். அப்போ என்ன பண்ணிவாங்க, எப்படியாவது வாத்தியாரை போகணும், வாத்தியாரை போகணும், வாத்தியாரை போகணும். ஏன் அப்படின்னா, அது ஏன் படித்தேன் அப்படின்னா, கட்டாயத்தின் தான் படித்தேன். அப்பா வந்து சின்ன வயசுல விவசாயம் பண்ணும்போது நானும் மம்முட்டி பிடிச்சி கொத்திட்டு இருப்பேன். அப்பா கொத்துவார் 6ஆவது படிக்கும் போதுலாம். அப்பா சொல்லுவார், ஒழுங்கா படிக்கலன்னா கடைசி வரைக்கும் இந்த மம்முட்டி தானே அப்படிங்கிற நைஸா. அப்போ என்ன பண்ணியாங்க, அப்படியாது. ஸோ டிகிரி முடிக்க சொல்லி டிகிரி படிச்சாச்சு. படித்து முடிச்சுட்டு படிக்க வைக்கும்போது அப்பாவில் பணம் கட்ட முடியாது, ரொம்ப ஏழ்மை. ஒரு காலேஜில் டிகிரி, நேஷனல் காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் அரியரே வச்சுருந்த வரைக்கும் என்னோட கரியரில். ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படியாவது வேலைக்கு போகலாம் சொல்லிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லா பக்கமும் வேலை இருக்குது, ஆனால் என்ன இல்லைங்க, சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லை. அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் கடவுள் மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. உட்காந்து எனக்கும் இந்த வாய்ப்பை பொறுமையாக நிதானமாக உட்காந்து கேட்டேன். என்னோட குரு வந்து அன்னைக்கு வந்து அழகாக புரிய வச்சாங்க. சொல்லுவாங்கள்ல, உணரும் வரை உண்மை கூட போய் தான் சொல்ற ஏபிஜே ஐயா சொல்ற மாதிரி எனக்கு உணர வச்சாங்க, புரிய வச்சாங்க. புரிய வச்சோடனே முடிவை சுயமாக நான் எடுத்தேன். யார்கிட்ட என்ன பண்ண ஐடியாங்கிறது யார்கிட்டையுமே கேட்கல. எடுத்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக சார் சொன்னார்ல உப்பு, அது மாதிரி வைராக்கியமாக பண்ணதுனால தான் இந்த கம்பெனியோட ஐடிசி ரேங்க்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்புக்கு முன்னாடி அப்பா வந்து ஒரு பால்காரு, சம்பளம் வந்து 2000 வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து கூலி வேலைக்கு போறவங்க, நாற்று நட்டு களை எடுத்து அறுவடை பண்ணி இப்படிதான் எங்களை படிக்க வச்சாங்க. ரொம்ப வறுமை கோட்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முன்னாடி ஒரு 3 அக்கா, அப்புறம் 4வது பையன், அப்புறம் ஒரு தம்பி, அப்புறம் ஒரு தங்கச்சி. யோசிச்சு பாருங்களேன், பெரிய குடும்பம், வருமானம் ரொம்ப குறைவுதான். ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் தேவையே இல்லைங்களா? இதை 3 கூட அப்பாவால் பூர்த்தி பண்ண முடியாமல் சொல்ல வளர்ந்துட்டு இருந்தேன், படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த வாய்ப்பை எடுத்து தொடர்ச்சியாக பண்ணதுனால எனக்கு நினைச்ச மாதிரி லைஃப்ல மாறி இருக்குங்க. உணவு, உடை, இருப்பிடம் லைஃப்ல என்டையர் மாறிடுச்சு. ஒரு சைக்கிள் கூட வாங்க வழி கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு 2 கார் பயன்படுத்திட்டு இருக்கு, சொந்தமாக சம்பாதிச்சு. ஒரு 5 தடவை வீடு மாற்றிருக்கோம் வாழ்க்கையில். எங்கள் அம்மா வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே வீடு மாற்றுவாங்க. எப்போவுமே நைட்டு 12 மணிக்கு மேலே வாடகை 500 600 தான், அது கஷ்டம். அது 12 மணிக்கு வீடு மாற்றுவாங்க. எங்கள் அம்மா அழுதுகிட்டே வீடு மாற்றுவாங்க. எனக்கு ஒன்றும் அப்போ புரியல, ஏன்டா நைட்டு 12 மணிக்கு மேலே வீடு மாற்றுறோம் சொல்லி நானும் என் தம்பியில ஜாலியாக வீடு மாற்றுவோம். இது ஏன் இடம், இது உன் இடம், நாங்கள் புக் வச்சு வந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் அழகே வரும். எனக்கு ஒன்றும் புரியல அப்போ. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு என்னது இருக்க கூட ஒரு வீடு இல்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியர்தான் ஒரு 1.5 கோடி மதிப்புள்ள ஒரு வீடு கட்டிட்டு இருக்கு, சொந்தமாக அதில் சம்பாதிச்சு. நீங்க திருச்சியில இருந்து கரூர் வரீங்க அப்படின்னா பைபாஸா என்னோட வீட்டை நீங்க கடற்கரை உங்களால போக முடியாது. மைனஸ் மார்க்கெட்டிங்ல 0ல இருந்து ஒரு ஹீரோவா மாற முடியும் கட்டிட்டு இருக்கேன். ஸோ என்னால முடியுதுன்னா கண்டிப்பா உங்களாலையும் இது முடியும். எங்க ஊர்ல இருந்து மலைக்கோட்டை ஒரு 18 கிலோமீட்டர் தான். நான் மலைக்கோட்டை போனதே இல்லை. பள்ளிக்கூடம் படிக்கும் போது தான், டிகிரி படிக்கும் போது திருச்சி வரும்போது தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் மலைக்கோட்டை போய் ஃப்ரெண்டு காமிச்சு கொடுத்தான், இதான் மலைக்கோட்டைன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இருந்தவங்க நானும். நம்ம இண்டஸ்ட்ரி மூலியமா ஒரு பால்கார் பையனை கூட பாரிஸ் வரைக்கும் கொண்டு போய் சுத்தி காமிச்ச ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எம்ஐல வந்ததுக்கு அப்புறம் தாங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கைத்தட்டமா தெரியுது, இப்படி தட்டுவீங்க எல்லாரும். உனக்கு என்னப்பா, நீலாம் ஜெயிச்சிட்டப்பா, நீலாம் சம்பாதிச்சிட்டப்பா, அப்படி இல்லைங்க. திறமைசாலை கூட தோத்தா சரித்திரம் இருக்குங்க. ஆனா உழைப்பாளி தோசாட்டம் கிடையாது வாழ்க்கையில. ஸோ உழைப்பு ஒன்று வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஸோ அந்த எம்பிபிஎஸ் வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வருது, சொல்லலாமா? ஒரே ஒரு வெற்றி ரகசியம் தான், அதை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் வாழ்க்கையில. நான் எனக்கு இந்த வாய்ப்பு புரிஞ்ச நாள்ல இருந்து இது மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் ஈவெண்ட்ல இது மாதிரி உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சிச்சு. அதை மட்டும் நான் இருக்கவே முடிச்சுக்கிட்டேன். அது என்ன பண்ணக்கூடாது, எந்த சொல்லுவாங்கல்ல, எந்த நிலை வந்தாலுமே அதை மறக்காம ஃபாலோ பண்ண நான் வந்து வாழ்க்கையில பிடிவாதமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல உங்களுக்காக
ஹலோ இந்த எம்பிபிஎஸ் ஈவன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் கிளாஸ், இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வைப்பாங்கல்ல எம்பிபிஎஸ். நம்மளாம் யார் இப்போ யாரு எம்பிபிஎஸ் வந்திருக்க? ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடெண்ட் அப்படிதானே வந்திருக்கீங்க. அப்புறம் நிறைய புதுசாக வந்துட்டு என்ன பண்ண போறீங்களன்னு தெரில, அடுத்து யாரை வர போறாங்க தெரில, என்ன ஆடெல்லாம் விடுறீங்க, இப்படி மனசுக்குள்ள ஓடும்ல. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே எம்பிபிஎஸ் கிளாஸ் பசங்களாம் கிளாஸ் ரூம் வந்துடுவாங்க. டாக்டர் வந்துடுவார். வந்தோடனே அவங்க ஒரு டெட் பாடி படுக்க போட்டிருப்பாங்க ஒரு செக்ஷனில். டாக்டர் சொல்லுவார், நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு முதல் நாள் பாடம் இந்த டெட் பாடி. ஒரு 3 முக்கியமான விதிமுறை இருக்கு டாக்டர் அப்படின்னா. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விதிமுறை என்ன அப்படின்னா, ஒரு டெட் பாடியை பார்த்தா தொடர்றதுக்கும் பார்க்கறதுக்கும் கூச்சப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? தொடர்றதுக்கும் பார்க்கறதுக்கும் கூச்சப்படக்கூடாது. 3வது, எந்த விஷயத்தையும் நல்லா கவனிக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் முடிச்சுட்டு அந்த டெட் பாடியோட வாய்க்குள்ள ஒரு கையை உள்ள விட்டுட்டு முத்தம் கொடுப்பாராமா. என்ன பண்ணுவாரு? டெட் பாடி வாய்க்குள்ள கையை விட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு சொல்லுவாராமா, இதே மாதிரி நீங்க எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாராமா டாக்டர். இல்லாத எல்லா பசங்களையுமே எப்படி இருக்கும்? டெட் பாடியை பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். சில பேருக்கு ரத்தம் பக்கத்துல அறுத்துக்குவான். இது வாங்கி என்னடா ரத்தம் வருது, யாருக்கு? பக்கத்துல இருக்கவனுக்கு. இப்படி சில பேர் வீக்கா இருக்கும். அவனை கொண்டு வச்சு நீ வாய்க்குள்ள கையை விட்டு முத்தம் கொடுத்து நான் என்ன பண்ணுவான்? ஒவ்வொருத்தருமே அப்படியே நெளிவாங்க. நீ டாக்டர் ஆகணும் ஆகக்கூடாதா? நீங்க எல்லாரும் ஐடிசி ஆகணுமா, டைமண்ட் ஆகணுமா, இப்படி அவர் கேட்பாரு, டாக்டர் ஆகணுமா நீங்க? ஆமா சார், அப்ப ஒழுங்கா இதை பண்ணு அப்படிமாரு. சரி சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்புவாங்க. அப்படியே நெளிவாங்க, பயப்படுவான், கூச்சப்படுவான், வெக்கமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். எப்பரா டெட் பாடி மட்டும் என்ன பண்ணுங்க, கடைசியா ஒரு வழியில பண்ணி ஆகணும். நான் டாக்டர் ஆகணும்ல, ஐடிசி ஆகணும்ல, இப்ப என்ன பண்ணி ஆகணும்? வாய்ப்புல கையை விட்டான்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பசங்க வாயில கையை விட்டு முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் முத்தம் கொடுத்து எல்லாம் முடிச்சிருவாங்களாமா. எல்லாம் முடிச்சிடணும். எல்லாம் முடிச்சிட்டீங்களாப்பா? டாக்டர் பண்ணியாச்சு டாக்டர் அப்படிம்பாங்களாமா. டாக்டர் சொல்லுவாராமா, தம்பி நான் வாய்க்குள்ள விரல் விட்டது ஆள் காட்டி விரல், முத்தம் கொடுத்து நடுவிரலாமா. இதை விட நீ கவனிக்கலையா அப்படிமா டாக்டர். இதே மாதிரிதான் எம்ஐல ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் இல்லை, உங்க கரெக்ட் அப்ளை. அவங்க என்ன செய்யறாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கண்காணிச்சு ஃபாலோ பண்ணுங்க. இங்க இருக்க